நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 26வது நாள், 26வது திருப்பாவை. மாலே மணிவண்ணா. மாலே மணிவண்ணா, மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ணா, மார்கழி நீராடுவான். வேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேன். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேன். ஞானத்தையில் ஞானத்தையில் நடுங்க முருவன, ஞானத்தையில் நடுங்க முரல்வன. பாலன வண்ணத்துன் பாஜசன்யமே, பாலன வண்ணத்துன் பாஜசன்யமே. போர்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே, போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே. கொல விளக்கே கொல விளக்கே கொடியே விதானமே, கோல விளக்கே கொடியே விதானமே. ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய், ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். மாலே மணிவண்ணா. இந்த திருப்பாவையில ஆண்டாள் பகவான் கிருஷ்ணன் கிட்ட நோன்பு நோற்பதற்கு, பாவை நோன்பு நோற்பதற்கு சில உபகரணங்களெல்லாம் கேட்கிறா. அது நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றா? மாலே மணிவண்ணா, திருமாலே மணிவண்ணா, கருணை கொண்டவனே, பக்தர்களிடத்தில் மிகுந்த கருணை கொண்டவனே, பக்தர்களின் துயரை போக்குபவனே. மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன். இந்த பாவை நோன்பு நோற்பதற்கு நம் முன்னோர்கள் என்ன உபகரணங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பாவை நோன்பு கடைபிடித்தார்களோ அந்த உபகரணங்களை எல்லாம் நான் உன்னிடம் கேட்க போகிறேன். நீ அதையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு இந்த பாவை நோன்பை நிறைவு செய்வதற்கு அருள வேண்டும் கண்ணான்னு சொல்றான். திருமாலே மணிவண்ணனே, கார்மேக வண்ணனே, முதல்ல சொல்றான். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. கண்ணா, உன் கையில் இருக்கும் பாஞ்சஜன்யம் சங்கு போல, பாஞ்சஜன்யம் சங்கு எப்படி இந்த உலகத்தையே அதிர வைக்குமோ அந்த மாதிரி சங்குகள். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, இந்த உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய சத்தத்தை கொண்ட பால் நிறத்தை உடைய பெரிய பாஞ்சஜன்யத்துக்கு நிகரான பெரிய வெண் சங்குகளும், சால பெரும்பறையே பெரிய முரசுகள், அதாவது முரசு கொட்டிட்டே போவான். நாங்க இப்ப பாவை நோன்பு நோக்க போறோம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்கு முரசு, அந்த காலத்துல எல்லாம் முரசு அடிப்பா. அது மாதிரி இப்பெல்லாம் அந்த மாதிரி மீடியா அதெல்லாம் கிடையாதே. அந்த காலத்துல டிவி அதெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால முரசுதான் கொட்டுவா. இப்ப பறைய அடிச்சுட்டே போவா. 1000 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் அதுதானே மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் இல்லையா? ஊர் மக்களுக்கு எல்லாம் நாங்களாம் பாவை நோன்பு நோக்க போறோம்னு அதுக்காக பெரிய பெரிய முரசுகள் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேக்குறான். பல்லாண்டு இசைப்பாரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு நின் தோள்மணி வண்ணா, செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அடியோரோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. பல்லாண்டு பாடுவதற்கு பெரியவர்கள், பல்லாண்டு இசைப்பதற்கு பெரியவர்கள். கோல விளக்கே, அழகாத குத்து விளக்குகள்,
குத்து விளக்கு எதற்கு? எப்போதுமே மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு நம்மளுக்கு விளக்குகள், குத்து விளக்கு தேவை இல்லையா? ஒரு பூஜை காத்தால நம்ம குளிச்சுட்டு சுவாமி பூஜை பண்றதுக்கு முன்னாடி பூஜை ரூம் போயிட்டு முதல்ல குத்து விளக்கு ஏத்துவோம். அந்த குத்து விளக்கை ஏத்திட்டு தான் பூஜையை செய்ய ஆரம்பிப்போம். இந்த குத்து விளக்கு என்பது மங்கள நிகழ்ச்சியை குறிக்கக்கூடியது. ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் குத்து விளக்கு தான் ஏற்றுவோம். இது இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இது கிடையாது, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, மின்சாரம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முகத்தை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஒரே இருட்டா இருக்குள்ளே, எங்க பாரு இருள். ஏன்னா மார்கழி மாசம் பனிபடர்ந்த அதிகாலை வேலை. அந்த இருட்டுல, அந்த கும்பிருட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் கண்டுக்கணும். அதற்கு வெளிச்சமும் தேவை. அதற்காக நீ நிறைய கோல விளக்குகள், குத்து விளக்குகள் கொடுக்கணும். கொடிகள் அங்கங்க வர்ண கொடிகளை நாட்டுவோம். கொடிகள் விதானமே பந்தல் ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். கடலின் மேல் ஆலின் இலையின் மேல் கடலின் மேல் அழகாய் மிதக்கும் கண்ணனே, என் கருநீல வண்ணா, கார்மேக வண்ணா, கண்ணா, ஆலிலை கண்ணா, எனக்கு இத்தனை உபகரணங்களையும் பாவை நோட்பதற்கு நீ கொடுத்தருள வேண்டும் என்று ஆண்டாள் ரொம்ப அழகா கிருஷ்ண பரமாத்மாட்ட வேண்டிக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.